தற்போது கிடைத்த முக்கிய செய்தி. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் தாய் மகன் உயிரிழந்திருப்பதாக முக்கிய தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அசூர் பைபாஸ் அருகே கட்டுப்பாட்டு இழந்த கார் சாலையோர தடுப்புச் சுவரில் மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. விபத்தில் காரின் முன்பகுதி அப்பளம் போல நொறுங்கிய நிலையில் சத்யா, அவரது மகன் ஸ்ரீராம் ஆகியோர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சதீஷ்குமார், அவரது மகன் அன்புஸ்ரீ உயிருக்கு ஆபத்தான நிலையில் தனியார் மருத்துவமனையில் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன், வணக்கம். இந்த விபத்து குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சுமிஜா. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே விக்கிரவாண்டிய தேசிய நெடுஞ்சாலையில் விழுப்புரத்திலிருந்து பட்டுக்கோட்டையை நோக்கி சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர தடுப்பு சுவரில் மோதியதால் விபத்து. தாய் மகன் சம்பவ இடத்திலே உயிரிழந்தவர் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. உயிருக்கு ஆபத்தான நிலையில் தந்தை மகள் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விழுப்புரத்தை சேர்ந்த சதீஷ்குமார் பட்டுக்கோட்டையில் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் விழுப்புரத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவில் சாமி தரிசனம் செய்வதற்காக சதீஷ்குமார், அவரது மனைவி சத்யா, இவர்களது மகன் ஸ்ரீராம், மகள் அன்புஸ்ரீ ஆகியோர் காரில் சென்று வீட்டு சாமி கும்பிட்டிருந்தனர். முடித்து நேற்று இரவு பட்டுக்கோட்டை திரும்பிக் கொண்டிருந்த போது அதிகாலையில் விடிய காலமுறை 3 மணி அளவில் தஞ்சாவூர் விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் வேகமாக வந்து கொண்டிருந்த போது அசூர் பைபாஸ் அருகே கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர தடுப்பு சுவரில் வேகமாக மோதியதால் இது காரின் முன்பகுதி அப்பளம் போல் நொறுங்கியது. இந்த விபத்தில் சதீஷ்குமார், மனைவி சத்யா சம்பவ இடத்திலே பலியானார். மகன் ஸ்ரீராம் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் கொண்டு செல்லும் பொழுது திடீரென உயிரிழந்து விட்டார். பலத்த காயமடைந்த சதீஷ்குமார், அவரது மகள் அன்புஸ்ரீ இருவரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதை குறித்து சுவாமிமலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது ஏரியா முழுவதும் சோகத்தில் ஆழ்ந்திருக்கின்றன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.